ஹலோ மக்களே, இன்றைக்கி உலகத்தில் ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தின் புது பணக்காரர் வந்து விட்டார். அது யார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத்தனை நாளாக கடந்த 3 வருஷமாக ஹேட்ரிக் அடித்த ஒரே ஆள் இலான் மஸ்க் தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமேசான் கம்பெனியோட ஓனர் இருந்தார். கடந்த 3 வருஷம் 2022லேருந்து 2025 இப்போ செப்டம்பர் வரைக்குமே உலக பணக்காரரில் டாப் லிஸ்ட்டில் இருந்தது இலான் மஸ்க்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த டெஸ்லா கம்பெனி ஓனரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த இந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச், இந்த ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நின்னவர் தான் நம்ம இலான் மஸ்க்கு. ஆனால் ட்ரம்ப் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ பயங்கரமாக சண்டையாக இருக்குது போல். நம்ம இலான் மஸ்க்கை வந்து நிறைய மீட்டிங்லேருந்து நம்ம ட்ரம்ப் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தார். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பணக்காரர் லிஸ்ட்லேருந்து நம்ம இலான் மஸ்க்கு அடுத்த லெவலுக்கு வந்துட்டார். அதாவது நம்பர் 1லேருந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துட்டார். அப்போ நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் கம்பெனியோடைய சிஇஓ லாரி எலிசன் அப்படிங்கிறவர். இவர் இன்றைக்கி பணக்காரர் இல்லை, ரொம்ப வருஷமாகவே பணக்காரர் தான். ஆனால் டாப் 10ல் இருந்தவர் இப்போ டாப் 1க்கு வந்துட்டார். அது எப்படி இத்தனை நாள் வந்து டாப் 10ல் இருந்தவர் இன்றைக்கி மட்டும் டாப் 1க்கு எப்படி வந்தார்? முன்னாடியே அவர் நினச்சா வந்திருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் காம்படிஷன் தான். நிறைய கம்பெனிஸ் அந்த ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட போட்டி போட்டுட்ருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால் மைக்ரோசாஃப்ட்டு, ஆரக்கிள் இது எல்லாமே வந்து ஒரே காலத்தில் ஆரம்பித்த கம்பெனிகள் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் வேறு ஸ்ட்ரீமில் போனாங்க, வேறு மாதிரி வெற்றிகள் கண்டாங்க. அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ல்டில் பீக்கில் இருந்துச்சு. அப்போ ஆரக்கிள்லாம் நார்மலாக இருந்துச்சு. இப்போ ஆரக்கிள் நல்லா தலை தூக்கி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரி எலிசன் சொல்கிறாரு. சரி, இத்தனை நாள் இல்லாமல் ஏன் திடீர்னு ஆரக்கிளோட சிஇஓ வந்து உலகத்தின் டாப் 1க்கு வர்றாரு பணக்காரரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிளோட ஷேர்ஸ் நேற்று பயங்கரமாக பீக் ஆயிடுச்சு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரீசெண்டாக ChatGPT அப்படிங்கிற அந்த கம்பெனியோட டைப் போட்டதால் அந்த ChatGPTயோடு இருந்த இந்த டிக்டாக்கு, என்விடியா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இனிமேல் ஆரக்கிளோட டேட்டா சென்டரை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த புதுசாக போட்டிருக்க டீல். இந்த டீல்னால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாக் 50% பக்கத்தில் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அதனால அந்த 40% ஷேர் அந்த ஆரக்கிள் கம்பெனியோடது யார்கிட்ட இருக்குன்னா லாரி எலிசன் கிட்ட இருக்குது. ஸோ திடீர்னு ஒரே நாள்லேயே $300 பில்லியன் மேலே போயிடுச்சு இந்த லாரி எலிசனோட சொத்துக்கள் எல்லாம். ஸோ இத்தனை நாள் இலான் மஸ்க் தான் 393 பில்லியன் வச்சுருந்தார். அதை விட அதிகமாக இப்போ போயிருக்கார் நம்ம லாரி எலிசன். சரி, இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் கம்பெனியோடைய சிஇஓ. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வருஷமாக இவர் வந்து இந்த ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அப்புறம் கோஃபவுண்டர். இந்த கம்பெனியோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கூட இருந்ததால் அவருக்கு தெரியும் இந்த கம்பெனி எப்போ கீழே போயிருக்கு, எப்போ மேலே வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம். இதில் ஃபன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரே டெஸ்லா கம்பெனியோட ஷேர்ஸை நிறையா வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இவரோட சொத்து மதிப்பு இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா டெஸ்லா கம்பெனி ஷேர்ஸு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இந்தியன் வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் எல்லாம் நடத்துகிறாரு. அப்புறம் இவருக்குன்னு சொல்லிட்டு ஹவாயில் ஒரு ஐலாண்டே இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சுருக்காரு. இதையெல்லாம் கிளப் பண்ணால் $400 பில்லியன் பக்கத்தில் இவரோட சொத்து வருது. ஸோ திடீர்னு இவரோட விஷன் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஏஐ சைடு உலகம் போகுது, நம்மளும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இவரோட ஐடியாலஜி. இவர் நினச்ச மாதிரியே ஏஐயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய வெற்றியும் பார்த்துட்டாரு. அதே மாதிரி இலான் மஸ்க் எப்படி ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு ஆதரவாளரோ, லாரி எலிசனும் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு ஆதரவாளர். மேபி இதுதான் வந்து ஒரு ரீசன் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வந்திருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்டர்நெட்டில் நியூஸஸ் வருது. பட் இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. உலகத்துடைய டாப் பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி லாரி எலிசன் இவர் தான். இவரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. 81 வயசாகுது. கிட்டத்தட்ட ஒரு தாத்தா. இவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தோம்னா லைட் அசந்துருவோம். ஏன்னா இவர் வந்து ஒரு தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை. இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அம்மா வந்து சின்ன வயசுலேயே இவனுக்கு நிமோனியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய செலவுக்கு காசு இல்லாமல் அவங்க மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் நீங்கள் இவனை எடுத்து வளர்த்திக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க வளர்த்த பிள்ளை தான் இந்த லாரி எலிசன். அவங்க மாமா அத்தையெல்லாம் கொஞ்சம் பணக்காரங்க அப்படிங்கிறதால ஓரளவு படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி படித்து முடித்தவொடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ எலக்ட்ரானிக்ஸு சாஃப்ட்வேர் அமெரிக்காவில் வந்து இந்த 70கள் 80களில் கொஞ்சம் நல்லா பீக்கில் இருந்த மொமெண்ட்டு. புதுசாக டெக்னாலஜி வருது அப்படிங்கிறது இந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க பில் கேட்ஸு, இவர் ஐபிஎம் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அப்போ தான் பூம் ஆகுது. இவரும் அந்த நேரத்துலேயே உள்ளே வந்திருக்காரு. அதனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கற்றுப்பிடி. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இவர் தான் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நம்ம இலான் மஸ்கே வந்து பணக்காரனாக இருக்கணுமா, இல்லை வருஷத்துக்கு வேறு பணக்காரர்கள் ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தாட்ஸ், வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.